என்ன அம்பாசமுத்திரத்துல சீமான் பொது வேட்பாளர் நிக்கிறாரா? என்ன சொல்றீங்க அப்படின்னு இந்த ரூமர்ஸ் எல்லாம் கலப்புறீங்க. இல்ல எனக்கு புரியல. பொது வேட்பாளர் அப்படின்னா என்ன தெரியுமா? ஆமா, அதெல்லாம் தெரிஞ்சா நீங்க அரசியல் பேச வர போறீங்க. கரெக்ட், உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. இது வரைக்கும் நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலா இருக்கட்டும், இடைத்தேர்தலா இருக்கட்டும், பொது தேர்தலா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தவங்க நிக்கிறது வழக்கம். இது பொது வேட்பாளர் அப்படின்னா என்ன? பொது வேட்பாளர்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது எதிர்கட்சியில இருக்கிற நம்ம நின்னோம் அப்படின்னா எதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணணும், ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே. ஆனா நாம் தமிழர் கட்சியில சேர்ந்தவங்களுக்கு அப்படி கிடையாது. எல்லா தேர்தலையும் எதிர்கொள்ளணும் அப்படின்றதுனால இவங்க இதுக்கு முன்னாடியுமே நிறைய தேர்தல நின்னுருக்காங்க. பொது வேட்பாளர் அப்படின்னு ஏன் இப்ப ஊடகங்கள்ல இந்த வார்த்தை பெருசா பேசப்படுது அப்படின்னா, டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேருமே நிக்கிறாங்க அப்படின்னு இப்ப வரைக்குமே நியூஸ் வரல. அவங்க 2 பேரும் நிக்கல அப்படின்னா நீங்க அவங்களதான் கேள்வி கேட்கணும். தைரியமா எலெக்ஷன்ல நிக்கிற ஒரு மனுஷனை போயிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா பயம். உங்க பயம் உங்க கதறலையே தெரியுதுப்பா. அண்ணன் சீமான் அவர்கள் நின்ற போறாருன்னு சொல்லிட்டு இந்த ரூட் மாஃபியா இப்பவே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எல்லா ஊடகங்கள்ல இருந்தும் பொது வேட்பாளர் நிக்கிறாரு, பொது வேட்பாளரா நிக்கிறாரு, 2 கட்சியும் சீமானுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்க வைக்கிறாங்க அப்படின்றாங்க. யோ, யார் யார் நீங்கெல்லாம் இப்படி கதறீங்க? இவ்வளவு கதறல் தேவையில்ல நான் நினைக்கிறேன். எப்படியும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒருத்தர் நிக்கதான் போறாங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா நீங்க எல்லாம் இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தைரியமா நின்னு ஃபேஸ் பண்ணுங்க.